நண்பர்களே வணக்கம். ஒரு அதிபயங்கரமான செய்தியை வெளியிடுவதில் மிகுந்த கவலை கொள்கிறேன். சமீபத்தில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளில் தமிழகத்தில் இருந்து கொண்டு கேரளா லாட்டரியை எப்படி வாங்குவது, கேரள ஆன்லைன் லாட்டரியில் எப்படி வெற்றி பெறுவது, அதற்கான பேக்கேஜ் திட்டங்கள் என்ன என்றெல்லாம் அதிகமான வீடியோக்கள் இப்பொழுது வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் தமிழகத்தில் லாட்டரி விற்பனையால், சுரண்டல் லாட்டரி, மற்ற ஏல லாட்டரி சீட்டுகள், இவற்றால் பல அப்பாவி குடும்பங்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சுரண்டல் லாட்டரியிலே வருமானத்தை இழந்த இளைஞர்கள், வாழ்வாதாரத்தை இழந்த ஏழை மக்கள் நிறைய பேர். இதை எதிர்கொள்ளும் விதமாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த லாட்டரி விற்பனையை தமிழகத்தில் தடை செய்தார்கள். அதனால் பல ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் ரொம்ப ஆச்சரியமாகவே பார்க்கிறேன். அனைவருமே இந்த முகநூலில் நீங்கள் பார்க்கலாம். கேரள லாட்டரியை எப்படி தமிழகத்திலிருந்து பெறுவது, ஆன்லைன் மூலமாக எப்படி பெறுவது, இது போன்ற விளம்பரங்களும் இது போன்ற யூடியூப் வீடியோக்களும் சமீபத்தில் வருவதை நாம் சற்று நகர்த்தி விட்டு சென்று விட முடியாது, கடந்து விட்டு சென்றிட முடியாது. இது எந்த அதிகார ஒரு பலத்தினுடைய துணையோடு இந்த விளம்பரங்கள் இங்கே வருகிறது என்பது தெரியவில்லை. இன்றைக்கு சமீபத்தில் பல இடங்களில் ஆன்லைன் லாட்டரிகள் பட்டப்பகலில் விற்பனை செய்யப்பட்டு, அந்த ஆன்லைன் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக அந்த ஆன்லைன் லாட்டரி அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தமிழகம் அமைதியாக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வருமானத்தை தங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் இருக்கிற பொழுது, இன்னொரு பக்கம் இந்த வெளிமாநில லாட்டரிகள் விற்பனையை யாரோ ஒருவருடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை என்பதாகத்தான் இந்த நேரத்திலே ஒரு வழக்கறிஞராக ஐயப்பட்டு, தமிழகத்திற்கு ஏதேனும் பேராபத்து லாட்டரியால் வந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே காவல்துறையும் தமிழக அரசும் கண்காணித்து இதுபோன்ற வீடியோக்களை தடை செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் பணம் என்றால் ஆசை இருக்கும். ஆக யோகத்தில் ஏதேனும் கிடைத்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆகவே இதுபோன்ற கேரள மாநில லாட்டரியை பெறுவது எப்படி என்கின்ற வீடியோக்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.